Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, போன ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோவில் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஸ்டெப்ஸ் சிம்பிள் ஃபினான்ஷியல் பிளான் இருக்குன்னு சொன்னோம். நம்ம ஃபினான்ஷியல் லைஃப்பில் சேஃபான ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு அந்த 6 ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு 3 ஸ்டெப் ப்ரொசீஜரில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவோட கண்டினியூஷனா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியில இருந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் 6 மந்த்ஸ் சேலரியை எமர்ஜென்சி ஃபண்டா வச்சிருப்பீங்க, உங்ககிட்ட இருக்க பேட் டெட் எல்லாம் கிளியர் பண்ணிருப்பீங்க, அப்புறம் நீங்க ஒரு நல்ல லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கியிருப்பீங்க. இப்போ உங்களோட கோல் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்ல, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க உங்க மணியை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும். உங்களோட மணியை மல்டிப்ளை பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு பிசினஸ் பண்றது, இன்னொன்னு இன்வெஸ்ட் பண்றது. நம்ம சேனல்ல பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம், அதனால நம்ம இன்னைக்கு அதை பத்தி பேச போறது இல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு நார்மல் சாலரிட் பர்சனா இருந்தாலும் நீங்க எந்தெந்த வழியிலலாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்க மணியை மல்டிப்ளை பண்ணலாம்னு பார்க்க போறோம். இப்போ நீங்க சீரியஸா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு உங்களோட சேலரி வந்த உடனே அதுல இருந்து 15 to 20% இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முதலே தனியா எடுத்து வச்சிட்டீங்க. இந்த அமௌண்ட்டை நீங்க எக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் பத்தி டீடைலா பார்ப்போம். நம்பர் 1, எக்விட்டி. நம்ம எக்விட்டியை பத்தி பார்க்கும்போது இதுல இன்வெஸ்ட் பண்ண நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டாக்ஸ், இன்னொன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்க இப்ப உங்களோட 20ஸ்ல இருக்கீங்கன்னா உடனே நீங்க யங்கா இருக்கும் போதே ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் காம்பவுண்ட் எஃபெக்ட்ன்ற பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது. இதனால நீங்க யங்கா இருக்கும் போதே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா லாங் டேர்ம்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். உங்கள நிறைய பேருக்கு வாரன் பஃபட்டோட ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். அவரு 11 வயசுல இருந்தே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு உலகத்திலே 3rd richest மேனா இருக்காரு. அவரோட கம்பெனி பெர்க்ஷயர் ஹாத்வேவோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம்னா 1964ல இருந்து 2015 வரைக்கும் வருஷத்துக்கு 20% காம்பவுண்டட் ரிட்டர்ன் கிடைச்சது. நீங்க 1964ல வாரன் பஃபட் கிட்ட 1 lakh கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா 2015க்கு அது அப்ராக்சிமேட்டா 150 crores ஆயிருக்கும். அதுவும் இது பாசிவ் இன்கமா இருந்திருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலன்னா உங்களால ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க ஃப்ரீயா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணலாம். நார்மலா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். ஆனா அப்ஸ்டாக்ஸ் ஆப்ல நீங்க உங்க பேன் கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா 5 to 10 minutesலயே நீங்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ஸ பத்தி நல்லா புரிஞ்சுக்க ஓரோ ஸ்டாக், டவாகா, அட்வைசர் மண்டின்னு இருக்க 28,000 rupees வர்த் அட்வைசரி சர்வீசஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க அப்ஸ்டாக்ஸ் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ நீங்க லேர்ன் பண்றதெல்லாம் உடனே அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்க மணியை மல்டிப்ளை பண்ண ஆரம்பிங்க. உங்கள சில பேர் டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா கூட எந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. நீங்களே ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் பயப்படுவீங்க. உங்களுக்கு எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு மார்க்கெட்டை அனலைஸ் பண்றதுக்குலாம் டைம் இல்லைன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வாங்கிப்பாங்க. அந்த கம்பெனி உங்களுக்காக மார்க்கெட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு 10-20 கம்பெனில உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பிரிச்சு போடுவாங்க. அந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களோட மணி மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். பேங்க் அக்கவுண்ட்ல நிறைய அமௌண்ட்டை வச்சு வருஷம் இன்ஃப்ளேஷன் ரேட்னால அதோட வேல்யூ குறையறதை விட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆவரேஜா உங்களுக்கு 15% ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ நம்ம எக்விட்டியை பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கோல்ட பத்தி பார்ப்போம். கோல்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் வே கோல்டு ஜுவல்லரி வாங்குறதோ இல்ல
கோல்டு காயின்ஸ் வாங்குறதோ கிடையாது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜஸ் இருக்கு. அதனால கோல்ட ஜுவல்லரியா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. நீங்க கோல்ட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாவரின் கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு கோல்டோட மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் சார்ஜஸ்லாம் வராது. கோல்டோட வேல்யூ எவ்வளவு அப்ரிஷியேட் ஆகுதோ அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம 2.7% ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம நீங்க பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபீமேல் சைல்டு இருந்ததுன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா அக்கவுண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கோ ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்னு படுதோ அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் நம்ம ரியல் எஸ்டேட்டை பத்தி பார்க்கலாம். நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே கோல்டும் ரியல் எஸ்டேட்லயும் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுவோம். நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஹோம் லோன் போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல நார்மலா 8% தான் இன்ட்ரெஸ்ட் வருது. நம்ம இன்ஃப்ளேஷனுக்கு அகைன்ஸ்டா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணோம்னா அது ரொம்ப மினிமமா தான் வரும். அது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே போகும். அதாவது அதோட எக்விட்டி அதிகமாகிட்டே இருக்கும். ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ற ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா மாறலாம். ஏன்னா நீங்க இருக்கிற வீடுலயே உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல அசெட்டா இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து உங்க ஃபினான்ஷியல் சக்சஸ்க்கான 5th ஸ்டெப் டாக்ஸ் பிளானிங் பத்தி பார்ப்போம். உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 6 lakhsக்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு டாக்ஸ் பிளானிங் தேவைப்படும். இல்லனா உங்களுக்கு அவ்வளவா டாக்ஸ் பிளானிங் தேவைப்படாது. ஏன்னா உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசிக்கு டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். டாக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் கிடைச்சிரும். ஆனா உங்களோட இன்கம் வந்து வருஷத்துக்கு 6 lakhsக்கு மேல இருந்ததுன்னா அப்ப நீங்க கொஞ்சம் நல்லா டாக்ஸ் பிளானிங் பண்ணணும். ஏடிசி இன்கம் டாக்ஸ் டிடக்ஷன் மூலமா நீங்க வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ்க்கு டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணலாம். பென்ஷன் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். ஹோம் லோன் இருந்ததுன்னா அதுக்கும் நீங்க டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணலாம். இந்த டிடக்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதிகமா டாக்ஸ் கட்டாம உங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உங்களோட சிம்பிள் ஃபினான்ஷியல் பிளானோட கடைசி ஸ்டெப் என்னன்னா ரிட்டையர்மெண்ட் பிளான். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்றதுக்கு நீங்க இன்னைக்கு உங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ உங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து இனில இருந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்குன்னா அந்த டைம்ல உங்களுக்கு என்னெல்லாம் செலவு வரும்னு அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணுங்க. 15 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு இன்கம் வந்து உங்களோட நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் மூலமா கிடைக்கிற மாதிரி பாருங்க. இதை கால்குலேட் பண்றதுக்கு நீங்க இன்டர்நெட்ல சாதாரணமா ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டரை யூஸ் பண்ணலாம். இல்லனா நீங்க வெல்தியா ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் ஏஜ்லயே நிறைய இன்கம் ப்ரொடியூசிங் அசெட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க உங்க ஒர்க்கிங் ஏஜ்ல கிரியேட் பண்ற வெல்த் தான் உங்களுக்காக உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல வேலை செய்யும். இந்த இன்கம் ப்ரொடியூசிங் அசெட்ஸ் தான் நீங்க ரிட்டையர் ஆனாலும் பணத்தை பத்தி எந்த கவலையும் படாம உங்களுக்கு கன்சிஸ்டன்டா இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இதுதான் அந்த 6 ஸ்டெப் சிம்பிள் ஃபினான்ஷியல் பிளான். இந்த சிம்பிள் ஃபினான்ஷியல் பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப்ல உங்களுக்கு பணம் இல்லைன்னு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா உங்களுக்கு இமீடியட்டா பணம் தேவைப்பட்டா உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் ஹெல்ப் பண்ணும். உங்ககிட்ட இருக்க பேட் டெட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. உங்க ஹெல்த்துக்கோ லைஃபுக்கோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்களோட ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் மூலமா ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்கும். நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் சேஃபா இருக்கும். நீங்க அதிகமா இன்கம் ஜெனரேட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா டாக்ஸ் டிடக்ஷன்ஸை யூஸ் பண்றதுனால நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை நீங்க இன்னும் அதிகமா மல்டிப்ளை பண்ணலாம். இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களோட லைஃபோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல எதை பத்தியும் கவலைப்படாம வெல்தியா இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க சேனல்ல இருக்க அதர் ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணி அப்ஸ்டாக்ஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.